வணக்கம். என் பேர் அன்புமணி. நான் இந்த யூடியூப்பை நான் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒரே கருத்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி திரித்து பதிய வைக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த கருத்துக்கள்லாம் உண்மையா பொய்யா, அது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, அவங்க அசம்ஷன்ஸ் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் இப்படி தான் நடந்தது, இப்படி தான் செஞ்சார், இப்படி தான் சொன்னார் என்றதை அடித்து ஆணித்தரமாக பேசுகிறது இந்த டிவி ஊடகத்தில் வரவங்களாக இருக்கட்டும், இந்த யூடியூப் சேனலாக இருக்கட்டும், அதேமாரி இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையிலையும் கருத்து திணிப்பாக இருக்கட்டும். அதை நான் கருத்து கணிப்புன்னு சொல்ல மாட்டேன், அது கருத்து திணிப்பு, அது எல்லாருக்குமே சொல்லலாம். எந்த கட்சியாக இருக்கட்டும், கருத்து திணிப்பு தான் நடக்குது. ஓகேவா? அது மாதிரி இவன் பெரிய பதவியில் இருக்கிறவர், இவன் ஐயா மோடி அவர்களாக இருக்கட்டும், இன்னும் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அதாவது அவர்களே கருத்தை தவறாவோ திரிச்சோ சொல்வது ரொம்ப தவறான ஒரு செயல். ஆனால் அவருக்கு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி நிறையா பேர், எத்தனை பேர் கருத்துக்கெல்லாம் போடுறாங்க. அது ஒரு கருத்தை யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் சப்பக்கட்டு கட்டலாம். ஆனால் அது உண்மையா பொய்யா என்ன தெரிஞ்சுக்கிட்டு அது மற்றவங்களுக்கு எப்படி எடுத்து சொல்ல முடியும், அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இப்படி தான் சொல்லலாம் தெளிவடைகிறதுக்கு தான் நிறையா இருக்கணும். ஓகே, அவங்கவுங்க சாதகத்தக சிலது பொய்யை அதாவது உண்மையை மறைச்சி பேசலாம், ஆனால் திரிச்சு பேசக்கூடாது. அதுதான் இது ஒரு வேண்டுகோளாக கேட்டு எல்லார்கிட்டையும் வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு ஒரு கருத்தை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, ஆனால் திணிக்க முயற்சி பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.